Alhamdulillah. Innal hamdalillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu. A'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu rasuluhu amma ba'd. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபோயன்கள் மீதும் தாபோதாவின் மீதும் இந்த சத்திய மார்க்கத்தை தூய வடிவில் கொண்டு வந்து சேர்த்த இமாம்களின் மீதும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்களின் மீதும் இந்த பெருநாள் தினத்திலே குழுமி இருக்கும் நாம் அனைவர் மீதும் ஏகனாகிய அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் என்று கூறியவனாக எனது பெருநாள் உரை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சிறப்பிற்குரிய நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இரு பெருநாள்களிலே சிறந்த ஆடைகளை உடுத்திக் கொண்டும் சிறப்பான உணவை நாம் உட்கொண்டும் மகிழ்ச்சிகரமாக கொண்டாடக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்கிறது. நாம் தற்போது அடைந்திருக்கும் ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பெருநாள் கடந்த ஒரு மாத காலம் ரமலானுடைய மாதத்திலே நாம் எடுத்த பயிற்சிக்குரிய ஒரு மாதமாகவும் அதை தொடர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றுதான் இந்த பெருநாளுடைய நாட்களிலும் அதே போல ரம்லானை பற்றியும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். முதல்ல ஏன் இந்த ரமலான் என்று நாம் சுருக்கமாக அறிந்து கொண்டு அதற்கு பின் பெருநாள் ஏன் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான், யா அல்லதீன ஆமனு குதிப அலைக்கும் சியாமு கமா குதிப அலா அல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக முன் சென்ற சமுதாயம் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், இந்த ரம்லானுடைய மாதம் எதற்கு என்றால் கலந்துவிட்ட சமுதாயங்களுக்கும் நோன்பு இருந்தது. அதே போல் உங்களுக்கு நோன்பு இந்த மாதம் என்று சொன்னால் நீங்கள் எனக்கு அஞ்ச வேண்டும். வெறும் ஒரு மாத காலம் நீங்கள் நோன்பு வைத்து விட்டு கலந்து போவதற்காக வேண்டிய அல்ல. ஒரு மாத காலம் நீங்கள் என்னை அஞ்சினீர்கள், ஒரு மாத காலம் என்னை நீங்கள் பயந்தீர்கள், ஒரு மாத காலம் என்னுடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றினீர்கள். ஏன் அல்லாஹ் பயப்பட சொல்றான்? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் அஞ்ச வேண்டும், அதற்காகத்தான் இந்த மாதம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த ரமலானுடைய மாதம் எதுக்குன்னா நீங்கள் எனக்கு அஞ்ச வேண்டும். அப்போ இந்த ஒரு மாத காலம் என்பது மனிதர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மூமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு சொல்லி காட்டுகிறான். இது நீங்கள் அஞ்சுவதற்காகத்தான் இந்த ரமலான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி அஞ்சி இருக்கிறோம்? இந்த மாதத்துல கடுமையான வெயில் இருக்கிறது, கடும் தாகம் எடுக்கிறது. நோன்பு வைக்கக்கூடிய சமயத்துல தாக்கு பிடிக்க முடியல, நேரம் தாண்டி செல்ல 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 நம்முடைய நாக்கு வறண்டு போகிறது, தொண்டை காய்ந்து விடுகிறது. தண்ணி குடிக்கணுமா வேண்டாமா நிலை வரும்பொழுது அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய அச்சம், அந்த பயம் நமக்கு வருகிறது. அல்லாஹ் தஆலா தடுத்திருக்கிறான். என்னுடைய அச்சம் உனக்கு இருக்க வேண்டும், லஅல்லக்கும் தத்தகும், என்ற பயம் உனக்கு இருக்க வேண்டும். நீ என்ன தாகம் எடுத்தாலும் சரி, என்ன உனக்கு பசி எடுத்தாலும் சரி, நீ குடிக்க கூடாது. அல்லாஹ் தடுத்துட்டான். அந்த பயம், அந்த அச்சம் நமக்கு இந்த ரமலான் மாதத்திலே இருக்கிறது. கெட்ட பேச்சுக்கள் நம்ம இடத்திலே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்துட்டாங்க. யாராவது சண்டைக்கு வந்தாலும் கூட நான் நோம்பாளி என்று நீ ஒதுங்கி விட வேண்டும். இந்த ஒரு மாத காலத்திலே நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள் ரொம்ப கவனமாக இருந்தோம். அதே போல இந்த ஒரு மாத காலத்திலே அல்லாஹ் தஆலா நமக்கு கடமையாக்கிய விதியாக்கிய தொழுகை, இந்த தொழுகையில ரொம்ப கவனமாக இருக்கிறோம். அதுவும் ஜமாத்தோடு தொழ வேண்டும், அதுவும் உபரியாக தொழ வேண்டும், அதுவும் பள்ளிவாசல் வந்து தொழ வேண்டும். இப்படி இந்த மாதம் முழுவதுமாக அல்லாஹ் தஆலா எது நமக்கு கட்டளையிட்டானோ, என்னுடைய பயம், என்னுடைய அச்சம் உனக்கு இருக்க வேண்டும். அல்லது நீ நோன்பு வெறுமனே வைத்து விட்டால் நீ பசியோடு இருப்பதும் தாகத்தோடு இருப்பதும் வீண் என்று அல்லாஹ்வுடைய சொல்லியிருக்கிறாங்க. அதனால என்னுடைய நோன்பு காலத்திலே இந்த மாதத்திலே அல்லாஹ்வுக்கு பயந்தவனாக இருப்பேன் என்று அதை மாதிரி தான் இருந்தோம். ரமலானுடைய மாதம் நேற்றைக்கு மக்ரிபில் முடிஞ்சு விட்டுச்சு. அடுத்து ஷவ்வால் ஆரம்பமாகிவிட்டது. கவனமாக நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும்.
பயிற்சி எடுக்கக்கூடியவர்கள், படிக்கக்கூடிய மாணவராக இருந்தாலும் சரி, போட்டியிலே கலந்தக்கூடிய வீரனாக இருந்தாலும் சரி, அது எந்த வகையான பயிற்சியாக இருந்தாலும் சரி, பயிற்சி எடுக்கக்கூடியவர்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் அந்த பயிற்சியின் மூலமாக மேம்பட்டு செல்வார்கள். பயிற்சி எடுத்திருக்கிறோம், கஷ்டப்பட்டிருக்கிறோம், உழைச்சிருக்கிறோம், அதற்குண்டான பலனை மேம்பட்டு தான் செல்வார்கள், பின்னோக்கி வரமாட்டார்கள். ஏன்? இவ்வளோ பயிற்சி எடுத்திருக்கிறோம். ஒரு விளையாட்டு வீரனா கடுமையான பயிற்சி எடுத்திருப்பான், முன்னோக்கி போகணும். ஒவ்வொரு விஷயத்தையும் படிக்கக்கூடிய மாணவனாக இருந்தால் படித்து விட்டு போய் அந்த தேர்வில் தோல்வி அடைய மாட்டான், கடுமையான பயிற்சி எடுத்திருக்கிறான். இப்படி பயிற்சி எடுத்தவர்கள் எல்லாமே மேம்பட்டு தான் செல்வார்கள். ஆனால் நமது நிலை என்னவென்று நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய தொழுகை எப்படி இருந்தது? ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய பேச்சுக்கள் எப்படி இருந்தது? ரமலானுடைய நம்முடைய தர்மங்கள் எப்படி இருந்தது? ரமலானுடைய நமக்கு பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்தது? இந்த மாதம் முழுவதுமாக நீங்கள் பட்டியல் போட்டு பாருங்கள். ஷைத்தானை எடுத்து தூரம் வைத்துவிட்டு நம்முடைய அமல்கள் அதிகமாக கவனத்தில் இருந்தோம், மார்க்கத்தோடு ஒட்டி வாழ்ந்து கொண்டிருந்தோம் இந்த ரமலான் காலத்தில். ஏன்? அல்லாஹ்வுடைய அச்சம், அந்த பயம் வேணும். இது பயிற்சி முடிஞ்சிருச்சு, நேத்தோட முடிஞ்சு பயிற்சி முடிந்ததுக்கு பின்னால் நம்முடைய நிலை அடுத்தது இன்றிலிருந்து என்னவென்று நீங்கள் சிரித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய முதல் விஷயமே லஅல்லக்கும் தத்தகூன், என்னை நீங்கள் அஞ்ச வேண்டும், அதற்காகத்தான் இந்த ரமலான். இது ஒரு செய்தி. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான் இந்த பெருநாளை பற்றி. பெருநாள் என்றால் வெறுமனே நாமல் ஆடையை புதுசாக அணிந்து கொண்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக குழந்தைகளுடன் பெற்றோருடன் நண்பருடன் பரிமாறிக்கொண்டு சிறந்த உணவுகளை உட்கொண்டு, இது மட்டுமல்ல பெருநாள். பெருநாள் இருக்கக்கூடிய ஒரு அங்கம். இது தப்பு கிடையாது. சந்தோஷமாக இருக்கணும், சிறந்த உணவை சாப்பிடணும், சிறந்த ஆடைகளை அணியணும், சந்தோஷமாக இன்னைக்கு இருக்கணும், தப்பு கிடையாது. பெருநாட்கள் இருக்கக்கூடிய அம்சங்களை இது ஒரு அம்சம். ஆனால் அல்லாஹ் தஆலா இதை விட முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறார். என்ன சொல்றான்? அல் இத்தத வலா துகப்பிரு அல்லாஹ அலா மா ஹதாக்கும் லஅல்லக்கும் தஷ்குரூன். அல் இத்தத வலா துகப்பிரு அல்லாஹ, இன்றைய நாளில் நீங்கள் ஒரு மாத காலம் எண்ணிக்கை முழுமை செய்திருக்கிறீர்கள். ரம்லானுடைய ஒரு மாத காலம் நீங்கள் எண்ணிக்கையை பூர்த்தி செய்திருக்கிறீர்கள். உங்களை அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்டியிருக்கிறான். நீங்கள் அல்லாஹ்வை பெருமைப்படுத்திடவும், இன்றைய நாளில் நீங்கள் அல்லாஹ்வை பெருமைப்படுத்திடவும், நன்றி செலுத்திடவும், அதற்காக தான் இந்த பெருநாள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறைகளால் சொல்லி காட்டுறான் சூரா அல் பக்ரால. பெருநாள் என்பது சிறந்த ஆடை அணிந்து கொள்ளுங்கள், சிறந்த உணவை உட்கொள்ளுங்கள், சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக கொண்டாடுங்கள். ஆனால் அதற்கு முன்னாடி உங்களுக்கு நேர்வழி ஹிதாயத்து கொடுத்திருக்கிறேன் நான். நீங்கள் 30 எண்ணிக்கை பூர்த்தி செய்திருக்கிறீங்க. அதற்காக வேண்டி இன்றைய நாளில் என்னை நீங்கள் புகழ வேண்டும், என்னை நீங்கள் பெருமைப்படுத்த வேண்டும், அதை நீங்கள் மறக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அப்போ இன்றைய நாள் என்பது, பெருநாள் என்பது சந்தோஷம் அனைத்துமே எல்லாமே இருந்தாலும் கூட அதற்கு முன்னாடி உங்களுக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழி கொடுத்திருக்கிறான்ல, ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறான்ல, பூர்த்தி செஞ்சிட்டீங்கல்ல, இறை எச்சத்தோடு பயணிச்சீங்கல்ல, அதற்காக வேண்டி என்னை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள். எத்தனையோ பேர் ஹிதாயத்து இல்லை, கிடைக்கல, உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதற்காக வேண்டி என்னை புகழ வேண்டும், அதற்காக வேண்டி என்னை நன்றி செலுத்த வேண்டும். அதற்காக தான் இந்த பெருநாள் முதன்மையான நோக்கம். அல்லாஹ் தஆலா சூரா அல் பக்ரால 185வது சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா நாம இந்த நாளில் இருக்கக்கூடிய நிலை இருக்குல்ல, அல்லாஹ்வுக்கு அதிகமாக இந்த நாளில் புகழ வேண்டும், அது மறந்துட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னொரு சில என்ன சொல்றான்னா, வஸக்கர் ரப்பக நஃப்ஸிக ததர்ரு அன் வஹீரதன் வதூன் அல் ஜஹரி, உமது இறைவனை காலையிலும் மாலையிலும் மனதிற்குள் பணிவாகும் அச்சத்துடனும் சொல்லில் உரத்த சப்தமிலும் நினைப்பீராக. அல்லாஹ்வை நீங்கள் எப்படி நினைக்கணும்னா, காலையில் நினையுங்க, மாலையில் நினையுங்க. எப்படி நினைக்கணும்? பணிவாக இருக்கணும், சத்தம் போட்டு கூட்டம் சேர்த்து கொண்டு அந்த மாதிரி சொல்லல, பணிவு குணத்தில் இருக்க வேண்டும், அச்சம் இருக்க வேண்டும். சொல்லில் உரத்த சத்தம் இல்லாமல், ரொம்ப சத்தம் போட்டு செய்யாதீங்க. யாருக்கு காட்டுறீங்க? சத்தம் போட்டு அல்லாஹ்வுக்கு யாருக்கு காட்டுறீங்க? உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வை புகழ வேண்டும் என்றால் மனதுக்குள் அமைதியாக சாந்தியாக நீங்கள் அல்லாஹ்வை புகழுங்கள். அப்படி செய்ய வேண்டும். கவனமற்றவராக ஆகிவிடாதீர்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்தோஷத்துல, இன்னைக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சியில என்னை நீ மறக்க வேண்டாம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உனக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம், அதுல என்னை நினைப்பது, என்னை புகழ்வது, என்னை கண்ணியப்படுத்துவது, என்னை போற்றுவது, நீர் கவனமற்றவராக ஆகிவிடாதீர். இன்றைய நாள்ல மறக்கவே கூடாது. அல்லாஹ்வுடைய நினைவு வந்துகிட்டே இருக்கணும். ஏன்?
யாருக்கும் கொடுக்காத ஹிதாயத் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். யாருக்கும் கொடுக்காத கண்ணியம் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். யாருக்கும் கிடைக்காத பொக்கிஷம் நமக்கு கிடைக்கிறது, தௌஹீதுங்கிற பொக்கிஷம். நீங்கள் எண்ணிக்கை பூர்த்தி செஞ்சிட்டீங்க. அல்லாஹ் என்ன சொன்னாலும் அதை நீங்கள் செய்து விட்டீர்கள். அதனால் நீங்கள் அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும் என்று இந்த நாளுக்காக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த நாளை பற்றி குறிப்பிடும் பொழுது மிக முக்கியமான 3 விஷயங்களை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இந்த நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மிக முக்கியமான செய்திகளை ஒரு செய்தி, இந்த பெருநாள் தொழுகையுடைய திடல் என்பது மிக முக்கியமான ஒரு திடலாக இருக்கிறது. எந்த அளவுக்கு முக்கியமான திடல் என்றால், இந்த திடலில் அனைவருமே கலந்து கொள்ள வேண்டும். பெண்களும் கலந்து கொள்ள வேண்டும். வயதான பெண்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, புகாரியில் வரக்கூடிய செய்தி, வயதான பெண்கள் கலந்து கொள்ள வேண்டும். அதே போல வயதுக்கு வந்துவிட்ட பெண்கள் வெளில வரமாட்டாங்க, அவர்களும் வந்து கலந்து கொள்ள வேண்டும். மாதவிடாய் அடைந்த பெண்கள் அவர்களும் இந்த திடலுக்கு வர வேண்டும், ஒரு பகுதியில் உட்கார வேண்டும். இந்த இடத்துல வந்துதான் ஆக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இந்த திடல் என்பது இதில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் மார்க்க ரீதியாக நன்மை தரக்கூடிய அம்சமாக அமைந்திருக்கிறது. திடலுக்குள்ள வந்து விட்டால் அதிகமான தான தர்மங்கள் செய்ய சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க இன்றைய நாள். அதே போல திடலுக்குள்ள வந்து விட்டால் நீங்கள் அதிகமாக துஆ செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. திடலுக்குள்ள வந்து விட்டால் அல்லாஹ்வுக்கு அதிகமாக நீங்கள் பெருமைப்படுத்த வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். இந்த செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டிருக்கிறாங்க. தான தர்மங்கள் செய்திருவோம். பெண்களும் வந்து விட்டாங்க அல்லாஹ்வுடைய கிருபையில. முக்கியமான செய்தி, அன்றாவுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். நன்றி செலுத்தக்கூடிய விஷயத்தில் நாம சரியாகத்தான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும். நாம் அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு நன்றி செலுத்தினாலும் குறைவுதான். ஏன் குறைவு? அல்லாஹ் சொல்றானே, இன்றைய நாள்ல நீங்கள் எனக்கு நன்றி செலுத்த வேண்டும், பெருமைப்படுத்த வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுறானே, எதற்காக நன்றி செலுத்தணும்? இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், உலகத்துல பெருநாள் பரபரப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சிறந்த ஆடைகள் வாங்கிவிட்டோம். சிறந்த ஆடைகள் வாங்கும் பொழுது என்ன கலர் வாங்கலாம், எப்படி வாங்கலாம், என்ன தரம் வாங்கலாம், எந்தெந்த மாதிரி வாங்கலாம்ங்கிற ஏற்பாடு இருக்கிறது. அதற்குண்டான தயாரிப்பு செய்து விட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். சில பகுதிகள் இருக்கிறது, அந்த பகுதிகளில் கலரான ஆடை முதற்கு தயாராக இல்லை, வாங்க முடியவில்லை, வாங்குவதற்குண்டான சக்தி இல்லை. வாங்கியிருக்கிறார்கள் துணி, வாங்காமல் இல்லை, வாங்கியிருக்கிறார்கள் துணி, கஃபன் துணி வாங்கியிருக்கிறார்கள், வெள்ளை ஆடைகள். என்னுடைய சகோதரருடைய பிள்ளைகள் என்ன ஆடை வாங்கியிருக்கிறார்கள்? இன்றைக்கோ நாளைக்கோ மரணம் பலஸ்தீன். என்ன ஆடை வாங்கியிருக்கிறாங்க? வெள்ளை ஆடை, கஃபன் துணி வாங்கியிருக்கிறார்கள். சிலருக்கு அதுவும் கூட கிடையாது. அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம் இல்லையா? அப்படியான நிலை அல்லாஹ் வைத்திருக்கிறான் நமக்கு. அல்லாஹ் அவர்களை காப்பாற்ற வேண்டும், அல்லாஹ் அவர்களுக்கு மிக உயர்ந்த அந்தஸ்துகளை தர வேண்டும், அது வேற விஷயம். ஆனால் அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கக்கூடிய இடம் என்பது, அல்லாஹ் நமக்கு எப்படிப்பட்ட நிலையில் வைத்திருக்கிறான் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கலரான ஆடை, 10 ஆடை தூக்கி போட்ட பின்னால் அதுல 1 2 நம்ம எடுத்துட்டு வந்துடுறோம். இது பிடிச்சிருக்கு, அது பிடிச்சிருக்கு, தப்பு கிடையாது, மாற்று கருத்து இல்லை, வாங்கி அணிந்து கொள்ளலாம், மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது. ஆனால் ஒரு பகுதியிலே அதற்குண்டான வழி இல்லாமல், அதற்குண்டான வாய்ப்பு இல்லாமல் கஃபன் துணிக்காக வேண்டி கூட அலைந்து கொண்டிருக்கிறாங்கன்னா எப்ப அளவுக்கு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். சாப்பிடக்கூடிய உணவு, இஃப்தார் நேரம் வந்து விட்டால் எவ்வளவோ உணவு வகைகள். இன்றைக்கு பெருநாளுடைய தினம், எத்தனை வகையான உணவு. காலையில் ஒரு வகையான உணவு இருக்கும், மதியானம் ஒரு வகையான உணவு இருக்கும், நைட்டு ஒன்று இருக்கும், நாளைக்கு வேற மாதிரி எல்லா ரகம். பெருநாளுக்கு திரும்ப கொண்டாடணும். இப்படிப்பட்ட நிலையில்தான் நம்முடைய வாழ்க்கை. ஆனால் ஒரு பகுதி இருக்கிறது, அந்த பகுதியில் அந்த வாழக்கூடிய மக்கள் காய்ந்து போன ரொட்டி துண்டுகளுக்காக வேண்டி அவர்கள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு நன்றி செலுத்தணும் அல்லாஹ்வுக்கு. இந்த நாளை செலுத்தாம எந்த நாளாக செலுத்தணும்? நம்ம வெறும் நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய கஷ்டங்களுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நமக்காக ஓட வேண்டும். ஆனால் அதற்கு முன்னால் அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். ஏன்? எப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிறான். இப்படிப்பட்ட நிலை நாம் சந்தித்தால் என்ன ஆகும்? இப்படிப்பட்ட சூழலை சந்தித்தால் நம்முடைய நிலை என்ன ஆகும்? அப்போ ஈமான் என்பது, இறையச்சம் என்பது, அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய விஷயம் என்பது எப்படி ஆழமாக அவருடைய மனதில் ஊறி போயிருக்கிறது. கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் கூட அவங்களுக்கு கவலை கிடையாது. ஏன்? நாம் சந்திக்கக்கூடிய இடம் வேற இருக்கிறது.
அதற்காக ஒவ்வொரு கட்டத்திலும் கடுமையான துன்பங்கள் சமயத்தில் அந்த காய்ந்து போன ரொட்டிகள் தன்னுடைய கையில் வரும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ், எல்லாத்துக்கும் புகழுக்கு சொந்தக்காரனுடைய இறைவன் என்று வாங்கி சாப்பிடுகிறார்களே, அந்த நேரத்திலும் அல்லாஹ்வுக்கு புகழ்கிறார்களே, அந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார்களே, எப்படிப்பட்ட நிலை இருக்கும்? நம்ம சாப்பிடக்கூடிய பிரியாணி சாப்பிடும் பொழுது நன்றி சொல்லியிருக்கிறோமா அல்லாஹ்வுக்கு? நாம சிறந்த பானங்களை அருந்தும் பொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோமா? நாம அந்த நினைவு நமக்கு வர வேண்டாம். எப்படிப்பட்ட நிலை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஏழ்மையிலும் இருக்கக்கூடிய மக்களும் கூட 2-3 வகையான உணவு நாம் சாப்பிடுகிறோம். ஆனால் நிலைமை வேற மாதிரி இருக்கிறது. சில பகுதிகளில், சில இடங்களில், பலஸ்தீன் போன்ற பகுதிகள் எல்லாம் கடுமையான நெருக்கடி, கடுமையான சூழல் நினைத்து பார்க்க முடியவில்லை. அப்படிப்பட்ட சூழல், அப்படிப்பட்ட நிலைமையை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வை நன்றி செலுத்தக்கூடிய விஷயத்தில் அவர்கள் எந்த இடத்திலும் தடுமாறவில்லை, மாற்றம் ஏற்படவே இல்லை. இன்றைய நாள் ரொம்ப சந்தோஷமான நாள். அதே சந்தோஷம் நாம இருக்கக்கூடிய சமயத்தில் எந்த கட்டத்திலும் கொஞ்சம் கூட அல்லாஹ்வை பயந்தவர்களாக அந்த சந்தோஷம் வந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்ய சொல்லியிருக்கிறார்களே, கையேந்துங்கள், பிரார்த்தனை பண்ணுங்கள், கண்ணீர் விடுங்கள். என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரனுடைய பிள்ளைகள், என்னுடைய சகோதரி கடுமையான பாதிப்பில் இருக்கிறார். அந்த இடத்துல அவர்களுக்காக வேண்டி எந்த உதவியும் என்னால் செய்ய முடியவில்லை. பொருளாதாரம் செய்ய முடியலை, எதுவுமே செய்ய முடியவில்லை. என்னால் என்ன செய்ய முடியும் என்றால் பிரார்த்தனை, துவா. அந்த துவாவை நீங்கள் அதிகமாக இங்கே உட்கார்ந்து நீங்கள் கேளுங்கள். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி நமக்கும் சேர்த்து துவா செய்யுங்கள். இறைவா, நான் மரணிக்கும் போது முஸ்லீமாக இருக்க வேண்டும், இதே ஹிதாயத்தோடு இருக்க வேண்டும். இன்றைய நாளில் நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனை எல்லாமே அங்கீகரிக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் வந்தால் தான தர்மங்கள் செய்யுங்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள், அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டியிருக்கிறாங்க. ஆகவே இன்றைய நாளில் மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்கணும். அதற்கு முன் நாம் அல்லாஹ்வை மறக்கக்கூடாது, அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும், அல்லாஹ்வை புகழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரை முடித்துகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.